ஹலோ வெல்கம் டு NS கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சகாப்தீன். கடந்த 2 வாரமாக என்னால் எந்த வீடியோவுமே கொடுக்க முடியல. ஐ எம் வெரி சாரி. பட் இன்றைக்கி நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிராக்கிங் யுவர் நக்கிள்ஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நக்கிள்ஸ் அப்படின்னா நம்ம கை விரல்களில் இருக்கக்கூடிய 2 ஜாயிண்ட் சேர்கிற இடத்துக்கு பேர் தான் நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நக்கிள்ஸை கிராக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கையை அப்படி வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு சவுண்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் கிராக்கிங் யுவர் நக்கிள்ஸ். தமிழில் இதுக்கு சொடக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொடக்கு போடுறதுனால நம்ம கை விரல்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றியும், சொடக்கு போடும்போது பொதுவாகவே ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எதனால் வருது அப்படின்றத பற்றியும், இந்த சொடக்கு போடுற பழக்கத்துக்கு நம்ம எப்படி ஆளாகிறோம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொடக்கு போடும்போது நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம், அது எதனால் வருது அப்படின்னா எஸ்கேப்பிங் கேஸஸ், வாயுக்கள் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு நடுவில் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மூட்டுரை பாய திரவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது லூப்ரிகண்ட்டாக நம்ம ஜாயிண்ட்டுக்கு நடுவில் செயல்படுது. அதாவது மசகு எண்ணெயாக செயல்படுது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிடில், மூட்டுரை பாய திரவமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, இது 3 வாயுக்களும் இருக்கும். ஸோ நம்ம விரல்களை ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ இல்லை கிராக் பண்ணும்போதோ ஒரு விஷயம் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா வாயுக்கள் அத்தனையுமே வெளியேறுது. அப்படி வாயுக்கள் அத்தனையும் வெளியேறும்போது ஒரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது, கேஸ் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஏற்படுற ஒரு சவுண்டு தான் நம்ம சொடக்கு போடும்போது நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம். அதாவது நம்ம கிராக் பண்ணி சொடக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம விரல்களை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கேஸ் பபுள்ஸ் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். சொடக்கு போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரியூமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் 50 வருஷ காலமாக தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை மட்டுமே உபயோகப்படுத்தி அதில் சொடக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 தடவை சொடக்கு போட்டிருக்காரு. ஆனால் ரைட் ஹேண்டை அவர் உபயோகிக்கவே இல்லை. 50 வருஷத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 விரலையுமே உபயோகப்படுத்தி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு மாற்றமுமே அவருக்கு தெரியலை. அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கான சிம்டம்ஸோ சைன்ஸோ எதுவுமே கிடைக்கல. ஸோ இதை வச்சு தான் சொடக்கு போடுறது நல்ல விஷயமும் கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்வெல்லிங் ஏற்படும், வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கை விரல்களை அவ்வளோவா வலி இல்லாமல் அசைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ஆனால் இந்த சொடக்கு போகிறனால ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு விரல்களில் வலி இருக்கும்போது நம்ம சொடக்கு போட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தானது. ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய 54% மக்கள் சொடக்கு போடுறத ரொம்பவே விரும்புகிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் 5 விஷயம்தான். ஃபஸ்ட்டு சத்தம். அதாவது சொடக்கு போடும்போது ஏற்படுற அந்த சத்தம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை திரும்ப திரும்ப கேட்கணுன்றதுக்காகவே அவங்க சொடக்கு போடுறாங்க. 2வது விஷயம் அந்த சொடக்கு போடுறது அவங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குது அப்படின்றது தான். அதாவது கையில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன்லேருந்து அவங்கள விடுவிச்சு அவங்களுக்கு கைகளை ஈஸியாக அசைக்கக்கூடிய ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது தான். 3வது விஷயம் நர்வஸ்னஸ். அதாவது நர்வஸ்னஸ்லேருந்து அவங்கள ரிலீஃப் ஆக்கி தடுமாற்றம் இல்லாமல் அவங்க கைகளை செயல்பட வைக்கிது அப்படின்ற ஒரு உணர்வு. 4வது விஷயம் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம்லேருந்து அவங்க நீங்கிறதுக்காகவே இந்த சொடக்கு போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. 5வது விஷயம் சுய நினைவே இல்லாமல் சில பேர் சொடக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவையிலேருந்து அதுக்கு மேலேயுமே அவங்க யூஸ்வலாக சொடக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் ஹேபிட்டுவல் நக்கிள் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொடக்கு போடுறதே வழக்கமாக வச்சுருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த 5 விஷயந்தான் முக்கியமான காரணம் சொடக்கு போடுறதுக்கு. சொடக்கு போடுறதுனால
மேஜராக எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம விரல்களுக்கு கிடையாது. அர்த்ரிட்டிஸையும் இது வந்து கொடுக்காது. அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் வந்து இதுக்கு வந்து கொடுக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம சொடக்கு போடுறத அடிக்கடி வழக்கமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலும், ஒரு நாளைக்கு 5 தடவைக்கு மேலே இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் சொடக்கு போடும்போது அதிகமாக ஸ்ட்ரெச் கொடுத்தோம் அப்படின்னாலுமே லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தசை நார்கள், இந்த தசை நார்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் சொடக்கு போகிறதுலையும் கொஞ்சம் கான்சியஸ்னஸாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகாப்தி.